கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரதானமான ஒரு செய்தியை நாம் சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்திலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமே தாவா செய்வதுதான் நம்முடைய தலையாத பணி. அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பள்ளிவாசல்கள் கட்டமைக்கப்படுகின்றன, தாவா சென்டர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள், மர்கஸ்களை உண்டாக்குகிறார்கள், இன்ன பிற ஏராளமான மையங்களை உருவாக்குவது எல்லாமே அல்லாஹ்வின் மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் அது அனைத்துமே கட்டமைக்கப்படுகின்றன. ஆனால் அந்த தாவா சென்டர் அமைக்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே பயணிக்கிறார்களா? பள்ளிவாசல் கட்டுவது எல்லாம் அங்கே தொழுவதற்கு மட்டும் அல்ல, இறைவனை வணங்குவதற்காக மட்டும் பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதெல்லாம் பணித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த பள்ளிவாசல் என்பது, மர்கஸ் என்பது, தாவா சென்டர் என்பது எல்லா வகையான பணிகளுக்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். ஐநேர தொழுகைக்காக மட்டுமே அதை பயன்படுத்திவிட்டு நாம் சென்றுவிடக் கூடாது. இறைவனை வணங்குவதோடு சேர்த்து இந்த உலகத்திலே வாழுகிற மக்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய சிரமங்கள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்காக வேண்டி நம்மால் இயன்ற அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலுடைய கட்டமைப்புகளை இறைவன் உருவாக்கி இருக்கிறான். ஆண்கள் அனைவரும் பள்ளிவாசல ஜமாத்தாக சேர்ந்து தொழ வேண்டும் என்ற கட்டளை எதற்காக? எல்லா ஆண்களும் பள்ளிவாசல கூடும் பொழுது உலகத்திலே மிகப்பெரிய அளவுல இன ஒழிப்பு அதிலே நிறைவேற்றப்பட்டாலும் கூட முக்கியமான பிரதானமான சிந்தனை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகவும், ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்காகவும், ஒருவரை ஒருவரை தெரிந்து கொள்வதற்காகவும், ஒருவருக்கு ஒரு நோய் நொடி என்று சொன்னா இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு ஆள் வரலையே, என்ன விஷயம், ஏது விஷயம், உடனே விசாரித்தோம்னா அங்க போயிடலாம். இன்னைக்கு ஏன் 4 நாளா 2 நாளா தொழு வராம இருக்கிறாங்க, என்ன செய்தி? ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஊருக்கு போயிருக்கலாம், உடல்நிலை முடியாம இருக்கலாம், அல்லது வேற எதுவும் பிரச்சனை இருக்கலாம். நமக்கு உடனே அந்த தகவல் கடத்தப்படுகிறது. வருதா இல்லையா? வேற எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு விஷயம் பள்ளிவாசல்ல 2 நாளைக்கு தொலை வரலன்னே அவங்கள பத்தியான விவரம் நமக்கு தெரிய வந்துடும். ஏன் வரல? ஏதாவது உடல்நிலை முடியாம இருக்குதா, அது பொருளாதார சிக்கலா, அல்லது வெளியூருக்கு போயிருக்கிறாங்களா, வேற ஏதோ ஒரு நிலைமையா? அந்த செய்தி வந்த உடனே அவங்கள போய் சந்திக்கிற, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற, அவர்களுக்கு உதவி செய்கிற எல்லா வாய்ப்பும் அந்த கட்டமைப்புக்குள்ளே இறைவன் நுழைத்து வைத்திருக்கிறான். ஆனால் பெரும்பாலும் அது மாதிரியான விஷயங்களுக்காக வேண்டி நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அது இல்லாம இருக்கிறது. அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்காக தான் இறை இல்லங்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த இறை இல்லத்தின் மூலமாக எல்லாருடைய உள்ளங்களையும் இணைக்கிற மிக பிரதானமான செயல் அதற்குள்ளே இருக்கிறது. பிறருடைய தேவைகளை நீக்கிற, பிறருடைய கஷ்டங்களை போக்குற, பிறருடைய பிரச்சனைகளை நீக்கிற எல்லா விஷயங்களும் அதற்குள்ளே நுழைத்து வைத்திருக்கிறான். அந்த நோக்கத்திற்காக தான் இந்த அல்-ஃபத்ஹுடைய தாவா சென்று உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் எதற்காக என்றால் வேற எந்த வகையான நோக்கம் அல்ல. புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ நாம் ஒன்று இங்கே கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இல்ல. அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்வதோடு சேர்த்து மக்களுடைய தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு சொல்லுகிற இடங்களில், நாம் அதற்கு உதவி செய்கிற இடத்துல இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது கட்டமைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான பிரச்சாரங்கள், ஏராளமான தாவா பணிகளை 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சமுதாயத்தில் எடுத்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார். அன்ன ரஜுலுன், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட செய்தி கேட்கிறாங்க? ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ரொம்ப சிறந்த காரியத்தை எதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறீர்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இஸ்லாத்திலே ரொம்ப சிறந்த செயலாக எதை சொல்லுகிறீர்கள்? எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கிறது, எத்தனையோ பணிகள் இருக்கிறது, எத்தனையோ இபாதத்துகள் இருக்கிறது, எத்தனை ஆயிரம் லட்சம் செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்ததல்ல, துதீமு தாம், பசித்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், உணவளியுங்கள். யார் பசியோடு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ, சோறுக்கு வழி இல்லாமல் சிரமப்படுகிறார்களோ,
கஷ்டத்தோடும் துயரத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் பசியாத்துங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு அமல்கள் இஸ்லாத்தில் இருக்குது, எவ்வளவு பெரிய இபாதத்துகள் எல்லாம் இருக்கிறது. ஹஜ்ஜை சொல்லவில்லை, உம்ராவை சொல்லவில்லை, நோன்பை சொல்லவில்லை, இன்னும் பிற ஏராளமான வணக்கத்தை சொல்லவில்லை. பசித்தவனுடைய பசியை நீ போக்கு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த ஒரு செயல்பாடு. சலாம், எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம்? அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் எல்லாரிடத்திலுமே சலாத்தை பரப்புங்கள். ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த செயல்பாடாக தூக்கி முன்னிறுத்துகிறார்கள். பசித்தவருடைய பசியை நீங்கள் போக்குங்கள், எல்லாரிடத்திலும் சலாத்தை சொல்லுங்கள். இங்கே முஸ்லிம்களும் வந்திருக்கிறோம், முஸ்லிம் அல்லாத தொப்புள்குடி சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறோம். இஸ்லாம் சொல்லுகிற செய்தியை பாருங்க, எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, முஸ்லிம் அல்லாதவங்க, பணக்காரங்க, ஏழை, எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாருக்கும் சலாத்தை சொல்லுங்கள். என்ன சலாம் என்பது? என்ன? உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், இறைவனுடைய சமாதானம் உண்டாகட்டும், இறைவனுடைய கருணை உண்டாகட்டும், இறைவனுடைய அன்பு உண்டாகட்டும். இந்த ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் பரப்புங்கள். ரெண்டு செய்தியை முன்னிறுத்துகிறார்கள். இந்த ரெண்டையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒன்று, பிறருடைய தேவை, பிறருடைய பிரச்சனை, பிறருடைய பசி, பிறருடைய தாகம், அதை போக்குவது இஸ்லாத்திலே மிக சிறந்ததாக இருக்கிறது. இன்னும் ஒன்று, எல்லோருடைய அன்பாக, பாசமாக, பிரியமாக, விருப்பமாக எல்லாரையும் நேசித்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். யாரையும் வெறுக்காதீங்க, யாரையும் ஒதுக்காதீங்க, யாரையும் வெறுப்புணர்ச்சியோடு பார்க்காதீங்க, யாரையும் குரோதத்தோடு பார்க்காதீங்க. எல்லாரிடத்திலையும் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பரிவையும் எல்லோரிடத்திலையும் கொண்டு போய் சேருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. எது வரைக்கும்? இறை நம்பிக்கை கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. இது எல்லாருக்கும் தெரியும். இறைவனை நம்பினால், இறை நம்பிக்கை ஏற்பட்டால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும். வலா துமினு ஹத்தா தஹாபு, அந்த இறை நம்பிக்கை நீங்கள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் தெரியுங்களா? நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரைக்கும் இறை நம்பிக்கையே கொள்ள முடியாது. எதையோட எதை முடிச்சு போடுறாங்க பாருங்க. நாம் நேசத்தை உண்டாக்கினால், பிறரை விரும்பினால், பிறருடைய தேவைகளை பங்கெடுத்தால், பிறரோடு அன்பாக பழகினால், பிறருடைய நீங்கள் ஆசையும் பாசத்தையும் கூட்டினால், அதுதான் உங்களுக்கு இறை நம்பிக்கை ஏற்படுத்தும். அந்த இறை நம்பிக்கைக்கான வழியை சொல்லுகிறேன்னு சொல்லி கடைசியில எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அதிலேயும் போய் பார்த்தால் அஃப்சு ஸலாம பைனக்கும், நீங்கள் சலாத்தை எல்லோருக்கும் பரப்புங்கள். அதுக்கான வழி என்ன தெரியுமா? எல்லா இடத்திலும் சலாம் சொல்லுங்க. அப்பதான் நீ ஈமானே கொள்ள முடியும். ஈமான் என்பது ரொம்ப உச்சபட்சமான ஒரு விஷயம். இறை நம்பிக்கை என்பது அடித்தளமானது. அப்படிப்பட்ட உச்சபட்சமான செயலுக்கு போவதற்கான அடித்தளத்தை எதிலே கொண்டு வந்து நுழைக்கிறார்கள்? நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள், எல்லாரையும் நேசிங்கள், எல்லா இடத்திலும் இறைவனுடைய அன்பை சொல்லுங்கள் என்ற இந்த செய்தியிலே கொண்டு வந்து இணைக்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்திற்கு தேவையான மிக முக்கிய பிரதானமான நோக்கம் என்பது எல்லோரையும் நேசிக்கக்கூடிய இந்த நேசம்தான். நாம் அமைக்கிற இந்த கட்டமைப்பு எதன் மீது நிறுவப்பட வேண்டும் என்றால், எல்லாரிடத்திலையும் அன்பாக, எல்லாரிடத்திலையும் பாசமாக, வெறுப்புணர்ச்சி ஒளித்தெரிப்பவனாக, இந்த இயக்கத்தை சார்ந்தவன், அந்த இயக்கத்தை சார்ந்தவன், இந்த ஜமாத்தை சார்ந்தவன், அந்த ஜமாத்தை சார்ந்தவன், நீ சுன்ன ஜமாத்து, நீ தௌஹீத் ஜமாத்து, எந்த பிரிவினையும் இல்லை. எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரோடையும் பழகுவோம், எல்லாரோடையும் சலாம் சொல்லுவோம், எல்லாரோடைய இணக்கத்தை இருப்போம். உன் கொள்கை வாங்கிட்ட, என் கொள்கை என்கிட்ட. கொள்கையில வேணா நீ முன்ன பின்ன பேசிக்கலாம், அதெல்லாம் நம்ம பெரிய பிரச்சனை இல்லை. அதை பேசி சரி பண்ணி இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நான்னா அதனால நம்ம பிரிஞ்சிருக்கிறதோ, அதனால வெறுப்புணர்ச்சியா இருக்கிறதோ, அதனால சலாம் சொல்லாம இருக்கிறதோ, அதனால என் வீட்டுக்கு நீ வராம இருக்கிறதோ, உன் வீட்டுக்கு நான் வராம இருக்கிறதோ, உங்க வீட்டு விருந்துல நான் கலாம இருக்கிறதோ, இதை விட உச்சபட்சமாக எதெல்லாம் நடக்கிறது? வீட்டிலே மௌத்தாகி விட்டால் ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாத ஒரு முன் நிலை இன்னைக்கு ஏற்படுதா இல்லையா? அவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவன்பா, அதுல எல்லாம் நம்ம போய் நின்னா எங்க அமைப்புல நடவடிக்கை எடுத்துருவாங்க. என்ன முஸ்லிம் தானே, ஒரு மனிதன் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத ஒரு ஜனாசாவை கொண்டு செல்லும் போது கூட எழுந்து நின்றார்கள்.
அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தந்த இந்த இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து அதை மக்களிடத்திலே சொல்லுகிற நாமே அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் வேற யார் செய்வா? இதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனை அனைத்தையும் வெறுப்புணர்ச்சி எல்லாம் கலைந்து இறைவனுடைய அருளால் அனைவரிடத்திலையும் அன்பாகவும் பண்பாகவும் பாசத்தோடும் பழகி எல்லா மக்களிடத்தையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை நளினத்தோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிற பக்குவத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இந்த மர்க்கஸை கட்டியமைக்கிற வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாதாரத்தாலும் எங்களுக்கு நீங்கள் தந்தர வேண்டும். சும்மா சாதாரணமா இதை நான் உங்களுக்கு சொல்லல. இங்கே கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக பணிகள் செய்வதற்கு, தாவா பணி செய்வதற்கு, முஸ்லிம் அல்லாதவருக்கு குர்ஆனை கொடுப்பதற்கு, முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தாவா செய்வதற்கு அனைத்திற்கும் உங்களுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள், உடல் ரீதியான ஒத்துழைப்புகள், பொருளாதார ரீதியான ஒத்துழைப்புகள் அனைத்தும் தேவை இருக்கிறது. அதைவெல்லாம் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செய்ய போகிறோம். இங்க இருக்கிற 5 நிர்வாகி செய்ய போறது அல்ல. அவங்க மட்டுமே எல்லா பணியை எடுத்து சுமக்க வேண்டிய முடிவும் செய்யாது. ஆனால் நாம் செய்வது எல்லாமே நீங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுடைய ஆலோசனைகள், பொருளாதாரத்தை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இங்கே கட்டமைக்கிற ஒவ்வொரு பணிக்கும் இடத்திலே தெரியப்படுத்துவார்கள். நீங்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூய்மையான எண்ணத்தோடு நம்மளை செயல்படுத்த வைத்து அதனுடைய கூலியை இந்த உலகத்திலையும் மறுமையிலும் தந்தரல வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.